எக்ஸ்கியூஸ் மீ. அப்பா, நீ உலகத்திலேயே பெஸ்ட் பொண்ணு இல்ல, உலகத்திலேயே அதிர்ஷ்டம் கெட்ட பொண்ணு. எந்த அப்பா தன் வயித்தையும் வாயையும் கட்டி உன்னை படிக்க வச்சு ஆளாக்கினாரோ அதுக்கு பதிலா நீ அவருக்கு அவமானத்தையும் கஷ்டத்தையும் மட்டும்தான் கொடுத்திருக்க. உன்னாலதான் நாங்க இன்னைக்கு நடுத்தெருவுல நிக்கிறோம். உன்னாலதான் இன்னைக்கு இவர் இங்க கிடக்குறாரு. சாகிறதா படிக்கிறதான்னு உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாரு. எல்லாம் உன்னால மட்டும்தான். உன் நிழலே அவசகுணமானது. நான் என் பொறுமையை இழக்கிறதுக்கு முன்னாடி இங்கிருந்து போயிடு, இங்கிருந்து போ, அவசகுணமே போ. உலகத்திலேயே பெஸ்ட் பொண்ணு கிடையாது, அதிர்ஷ்டம் கெட்ட பொண்ணு. உன் நிழலே அவசகுணமானது. நான் என் பொறுமையை இழக்கிறதுக்கு முன்னாடி இங்கிருந்து போயிடு, போ, அவசகுணமே. நேகாவுக்கு ஏற்கனவே கஷ்டம் பத்தாதுன்னு ஆண்டி இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்களே. எங்க நேஹா அமைதியாயிரு. பாரு ஆண்டி சொன்னாங்கல்ல. அம்மா சரியாதான் சொன்னாங்க. நான் இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு கஷ்டங்களை மட்டும்தானே கொடுத்திருக்கேன். நான் அப்பாவோட எல்லா நம்பிக்கைகளையும் உடைச்சிட்டேன். இன்னைக்கு அப்பாவோட இந்த நிலைமைக்கு நான் மட்டும்தான் காரணம். அப்பாவுக்கு நடக்கிற எல்லா கெட்டதுக்கும் காரணம் வெறும் நான் மட்டும்தானே. கடவுளே, கடவுளே, என் வேண்டுதல நீங்க கேப்பீங்க தானே. அப்ப அவரோட உயிருக்கு பதிலா என் உயிரை எடுத்துக்கோங்க. என் ஆயலே அவருக்கே கொடுத்துருங்க. ராயமூடு, இனிமே இது மாதிரி பேசுன அவ்வளவுதான். வைத்தியக்காரி, அவருக்கு ஒன்னும் ஆகாது. புரிஞ்சுதா உனக்கு? ஏய், நீ உங்க அப்பாவோட பொண்ணு. உங்க அப்பா உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு தெரியுமா? இப்போ உன் மேல கொஞ்சம் கோவமா இருக்கலாம், ஒத்துக்கிறேன். ஆனா அது நீதான். உன்னை நினைச்சுதான் அவர் பெருமைப்பட்டார். அப்புறம் பாரு, உன்னை மன்னிக்கிற அன்னைக்கு அவர் முதல்ல என்ன சொல்லுவார் தெரியுமா? என் பொண்ணு நேகா உலகத்திலேயே பெஸ்ட் பொண்ணுன்னு சொல்லுவாரு. நீயே பாரு, அவர் இதைத்தான் சொல்வார். இப்போ உன் காதை நல்லா தீட்டிக்கோ. நான் சொல்றத கவனமா கேளு. இதுவரைக்கும் நடந்த எல்லா தப்புக்கும் இப்போ நடக்கிற எல்லா தப்புக்கும் நான் மட்டும்தான் காரணம். நீ கிடையாது. நீ எவ்வளவு நல்லவ தெரியுமா? நீ பெஸ்ட் பொண்ணு, பெஸ்ட் மகள், எப்பவுமே நீ பெஸ்ட் தான். வாழ்க்கையில, படிப்புல, குடும்பத்துல, என் நட்புல கூட. ஆனா நான் worst. குடும்பத்திலயும் நல்லா இல்ல, படிப்புலயும் நல்லா இல்ல, வாழ்க்கையிலயும் நல்லா இல்ல, ஏன் நட்புல கூட நான் நல்லவனா இல்ல. உலகத்திலேயே ரொம்ப மோசமான கெட்டு போன பையன் நான். உன் வாழ்க்கையில வர்ற ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் பிரச்சனைக்கும் காரணமே தெரிஞ்சோ தெரியாமலோ அங்க நான் நிக்கிறத பாப்பேன்.
நீ உன் குடும்பம் நாங்க எல்லாரும் இன்னைக்கு கஷ்டப்படுறதுக்கு நான் தான் காரணம். அதனால உன்னையே குறை சொல்லிக்காத. உன்னையே நீ ரொம்ப குறை சொல்லிட்ட. இனிமே வேணாம். உன்னையே நீ எவ்வளவு டார்ச்சர் பண்ணுவ? நீ செய்யவே செய்யாத தப்புங்களுக்காக ஏன் இப்படி உன்னை நீயே வருத்திக்கிற? நீ என்ன பண்ணிட்ட? காதலிச்சிருக்க. காதலிக்கிறது எப்பவுமே தப்பாகாது நேகா. நான்கா முட்டாள். முதல் நம்பர் முட்டாள். காதலை விடு, நான் நட்பை கூட சரியா காப்பாத்தல. அதனால ஒரு விஷயத்தை நல்லா மனசுல வச்சுக்கோ. இன்னைக்கு அப்புறம் நீ உன்னையே குறை சொல்லிக்க கூடாது. உன் மனசுக்கு புரிய வை. உன் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பு. இனிமே உன் வாழ்க்கையில உனக்கு எப்ப கோபம் வந்தாலும் வருத்தம் வந்தாலும் நீ என்ன தப்பு சொல்லு, என் மேல கோவப்படு, என்ன ஓங்கி ஒரு அரையற. ஆனா எனக்கு சத்தியம் பண்ணு, இனிமே உன்னையே குற்றவாளியா நினைக்க மாட்டேன்னு. நினைக்க மாட்டல்ல? குற்றவாளி நான் தான், நீ இல்ல நேகா. அப்புறம் இனிமே உன்னை பத்தி ஏதாவது ஒரு கெட்ட வார்த்தை உன் வாயில இருந்து வந்தா நான் மனுஷனா இருக்க மாட்டேன். நேகா, எனக்கு ரொம்ப லேட்டா தான் தெரிஞ்சது உன்னை குப்பை தொட்டியில இருந்துதா. உங்க அப்பா உன்னை தூக்கிட்டு வந்து ஒரு அழகான வாழ்க்கையை கொடுத்தாரு. இது ரொம்ப பெரிய விஷயம் நேகா, பெரிய விஷயம். நீயும் ஒன்னும் சலைச்சவில்லை. ஒரு மகளோட கடமையை செய்யும் போதே நீ உங்க அப்பாவுக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுத்திருக்க. பாரு நேஹா, எனக்கு தெரியும் இன்னும் ஆபத்து விலகலன்னு. ஆனா நீ இருக்கியே, கடவுள்கிட்ட சண்டை போட. கடவுளுக்கும் நல்லா தெரியும் அவர் உங்க அப்பாவோட விஷயத்துல கொஞ்சம் முன்ன பின்ன செஞ்சா கூட நீ அவரையும் சும்மா விட மாட்டேனே. அதானே நீ கோபப்படுவன்னு? அப்படி அவர் எதையும் பண்ணவே மாட்டார். அதனால உன்னையே நீ குறைச்சு எடை போடாத. எனக்கு தெரியும் நீ நம்பர் 1 சண்டைக்காரின்னு எனக்கு தெரியாதா என்ன? உன்கிட்ட அவர் வம்பு வச்சுக்க மாட்டார். அவரு உன்னை பார்த்து பயப்படுறாரு, வம்பு வச்சுக்க மாட்டார். என்ன ஆச்சு? டபுள் கேரண்டி வேணுமா? சரி, ஒரு டீல் பேசுறேன். சரி, கடவுள் கிட்டே டீல் பேசுறேன். கடவுள் கேக்குறீங்க தானே? நேஹாவோட அப்பாவுக்கு ஒண்ணுமாக கூடாது. நீங்க கேக்குறீங்க தானே? நேகாவோட அப்பா உயிரை காப்பாத்துங்க, அதுக்கு பதிலா என் உயிரை தரேன். பெட் கட்டணுமா? 24 hours. 24 ஹவர்ஸ்ல உங்க அப்பா குங்ஃபு கராத்தே பண்ணிக்கிட்டே ஹாஸ்பிட்டல்ல இருந்து வருவாரு. 24 hours பாத்துக்கிட்டே இரு. எந்த அப்பா கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான பொண்ணு இருக்காளோ அந்த அப்பாவுக்கு ஒண்ணுமே ஆகாது. புரிஞ்சுதா? நம்பிக்கை வை நேஹா, அவருக்கு ஒண்ணும் ஆகாது. சத்தியமா? சத்தியமா.
மம்மி மம்மி அம்மா நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நேகா ஒரு நிமிஷம். ஆண்டி நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல. நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அட ஏகா, நீ அபசகுணம் மட்டும் கிடையாது. நீ எங்க தலையில விழுந்த கரை. அதை எவ்வளவு அழிக்க நினைச்சாலும் அது அவ்வளவு தூரம் கரைய பரப்புது. உன் அப்பா எங்க உள்ள சாவோடு போராடிட்டு இருக்கார். நீ எங்க உன் காதலன் கூட உட்கார்ந்துகிட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. அம்மா நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. ஆண்டி, அம்மாவை விட தன் பொண்ணை பத்தி யாருக்கும் தெரியாது. இருந்தாலும் நேகாவை பத்தி நீங்க எப்படி இப்படி பேசலாம்? சாரி ஆண்டி, ஆனா ஏதோ தப்பான புரிதல் ஏற்பட்டிருக்கு. நாளை சும்மா பேசிட்டு தான் இருந்தோம். தப்பான புரிதலா? நான் குருடி இல்ல, எனக்கு எல்லாம் கண்ணுக்கு தெரியுது. ஏய் சபாஷ், இப்பதான் போரே ஆரம்பமாகுது. கல்யாணம் அஜய் கூட, ஆனா காதல் காதல் இன்னும் சஞ்சய் கூட தான் இருக்கு. எங்க பார்வையில நீ ஏற்கனவே கீழே விழுந்துட்ட. ஆனா உன்னோட இந்த மோசமான கீழ்த்தரமான செயல் உன் நரம்புகள்ல ஓடுற ரத்தமும் கீழ்த்தரமானதுதான் நிரூபிச்சிருச்சு. உனக்கு மனசாட்சியே இல்லையா? உன் ஆன்மா உன்னை உறுத்தலையா? அண்ணன் தம்பிய உன் முந்தானையில கட்டி ஆட்டி வைக்கிற. நீங்க அம்மா நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க ஒரு முறை நான் சொல்றதை கேளுங்க. நிறுத்து. உன் பொம்பளை புத்தி என் கண்ணு முன்னாடி நிக்குது. வெட்கப்படுறதை விட்டுட்டு என்கிட்ட வாக்குவாதம் பண்றியா? உன்கிட்ட வெக்கம், மானம், சூடு, சொரண பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. இருந்தாலும் நான் உனக்கு கடைசி வாய்ப்பு தர்றேன். நீ ஒரு நாளாவது எங்களோட உதவிக்கு நன்றி உள்ளவளா இருந்திருந்தா எனக்கு சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணு, நீ அமைதியா உன் புகுந்த வீட்டுக்கு போவேன்னு, அப்புறம் உன் புகுந்த வீட்டுக்காரங்களோட சேர்ந்து வாழ்வேன்னு, மரியாதை கொடுப்பேன்னு சத்தியம் பண்ணு. அம்மா நீங்க என்ன சொல்றீங்க? அவங்க என் அப்பாவை அவமானப்படுத்திட்டாங்க. அதுவும் பொய்யான லெட்டர் வச்சுக்கிட்டு. அடி லெட்டரை வச்சுக்கிட்டு ஏதாவது தப்பான புரிதல் வந்திருக்கும். ஆனா உன் புகுந்த வீட்டுக்காரங்களுக்கு உன்னை பத்தி எந்த தப்பான புரிதலும் இல்ல. உங்க பொண்ணு தன்னோட தந்திர புத்திய காட்ட ஆரம்பிச்சுட்டா. எங்க கண்ணு முன்னாடியே அஜய் பொண்டாட்டியா சஞ்சயோட காதலியாவும் இருந்துகிட்டு எங்க 2 பசங்களை விரல் நுனியில ஆட்டி வைக்கிறான். அவளால எங்க 2 பசங்களும் ஒரு நாள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்குவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. நான் உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், பிச்சை கேக்குறேன். நீ எங்களை வெளிய தலை காட்ட முடியாம பண்ணிட்ட. ஆனா குறைஞ்சபட்சம் உன் கையாலேயே உன் குடும்ப வாழ்க்கையை அழிச்சுக்காத. உன் புருஷன் அஜய்க்கு மரியாதை கொடு. அப்புறம் இந்த சஞ்சய் கூட உன்னோட கதையை இதோட முடிச்சுக்கோ. பெத்தவங்களோட தலை எப்ப நிமிரும்னா பொண்ணு தன் புகுந்த வீட்டு மனசை ஜெயிக்கிறப்பதான். சத்தியம் பண்ணு, நீ உன் புகுந்த வீட்டுக்கு போவேன்னு, எல்லாருக்கும் மதிப்பு கொடுப்பன்னு, மனைவியோட கடமையை செஞ்சு ஒரு நல்ல மருமகளா நடந்துக்குவேன்னு. அடி உதவிக்கு உதவியாவது செஞ்சு தோல. நான் உன் இல்லம்மா, இல்ல நான் உன் கால்ல விழுதுறேன். இல்லம்மா என்ன பண்றீங்க? நாங்க நடுத்தெருவுக்கு வந்துட்டோம் நேகா. ரொம்ப கஷ்டமான காலத்தை கடந்துகிட்டு இருக்கோம். எங்களோட கஷ்டத்தை இன்னும் அதிகமாக்காத. உன் புகுந்த வீட்டை, உன் புகுந்த வீட்டுக்காரங்களை சமாளி. அவங்கள சந்தோஷமா வச்சுக்கோ. இல்லன்னா நீ செஞ்சதுக்கான தண்டனை எங்க மேலதான் வந்து விடும். அவங்க பெரிய ஆளுங்க நேகா. நீ அவங்கள கஷ்டப்படுத்தினா அவங்க எங்களை நிம்மதியா வாழ விட மாட்டாங்க. போ போ, இங்கிருந்து போ.
நாங்க இவரை 24 ஹவர்ஸுக்கு மெடிக்கல் அப்சர்வேஷன்ல வச்சிருப்போம். என்ன ஆபத்து இருக்கு? நீ உலகத்திலேயே பெஸ்ட் பொண்ணு கிடையாது, உலகத்திலேயே அதிர்ஷ்டம் கெட்ட பொண்ணு. பொண்ணாலதான் இன்னைக்கு இவரு இங்க கிடக்குறார். வெக்கம் கெட்டவளே, நீ அபசகுணம் மட்டும் கிடையாது, நீ எங்க தலையெடுத்துல விழுந்த கரை. அதை எவ்வளவு அடிக்க நினைச்சாலும் அது அவ்வளவு தூரம் கருப்ப படப்புது. போ, உன் புகுந்த வீட்டுக்கு, உன் புகுந்த வீட்டுக்காரங்களை சமாளி, அவங்கள சந்தோஷமா வச்சுக்கோ. இல்லன்னா நீ செஞ்சதுக்கான தண்டனை எங்க மேலதான் வந்து விடும். போ, இங்க இருந்து போ. சஞ்சய், என்ன பின்தொடர்றத நிறுத்து. என்னை ஏன் தனியா விட மாட்டேங்கிற? நான் உண்மையிலேயே தனியா இருக்க விரும்புறேன். ப்ளீஸ் 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 இங்க இருந்து போயிடுங்க. தப்பிச்சிட்டோ. அட, நூலடையில தப்பிச்சிட்டோம். அதாவது அந்த அந்த போலீஸ்காரன் தப்பிச்சிட்டானே. உண்மையை சொன்னீங்க எம்எல்ஏ ஐயா. இன்னைக்கு போன்ல அந்த டி சத்தத்தை கேட்டதும் நானும் டே சொல்லிருவேனோன்னு தோணுச்சு. அட, என் இதயமே நின்னு போச்சு பேபி. அந்த போலீஸ்காரனோட கதை முடிஞ்சிருச்சுன்னு பங்கஜ் மெசேஜ் பண்ணப்போ. ஆமா எம்எல்ஏ, இப்போ முதல் தடவையா எனக்கு தோணுச்சு பூமி சுத்துது சுத்துது சுத்துதுன்னு. அட, காதுல யாரோ பெரிய பட்டாச கொளுத்தி போட்ட மாதிரி காது அப்படியே அடிச்சுக்கிச்சு. சொல்லுவாங்கல்ல எல்லாம் நல்லா இருக்கும்னு. ஆனா இந்த முறை முடிவோட சேர்த்து ஒரு கெட்ட செய்தியும் இருக்கு. ஆமா, எனக்கு தெரியும். பங்கஜ் சொன்னா சுஷ்மா நேஹா கிட்ட சத்தியம் வாங்கிட்டாங்களா, அவ திரும்ப அவளோட புகுந்த வீட்டுக்கு போயிடணும், மருமகளா அவளோட கடமையை செய்யணும்னு. நம்ம திட்டம் திரும்பவும் நம்ம மேலேயே திரும்பிடுச்சு பேபி. பொய்யா இருந்தாலும் அந்த ஏழைங்க முன்னாடி எவ்வளோ அழுது கெஞ்சினா அதுக்காக அவங்க பொண்ணை இங்கேயே விட்டுட்டு போயிடுவாங்களா என்ன? அது மட்டும் இல்லாம அந்த சுஷ்மாவோட பொண்ணு அந்த அபசகுணத்துக்கிட்ட சத்தியம் வாங்கிட்டா. அவ இங்கே இருந்து நம்ம நெஞ்செலும்ப மிதிப்பான்னு. இந்த சுண்டக்கா சிரிக்கி நம்மள அவ துண்டு விரல்ல ஆட்டி வைக்கிறா. அட, இதுக்கப்புறம் நாம இன்னும் என்னென்ன மகாபாரதத்தை சந்திக்கணுமோ தெரியல. இனி திரும்ப வரமாட்டேன்ற மாதிரி மூஞ்சிய தூக்கிட்டு போனா அவளை வரவிடு. அப்பா ஒரு உயிர் தப்பிச்சிருச்சு. ஆனா அடுத்த 24 மணி நேரத்துக்கு ஆபத்து இருக்கும். அதனால ஒரு விஷயத்த தெளிவா சொல்லிக்க விரும்புறேன். இந்த வீட்ல இன்னைக்கு எங்க அம்மா அப்பாவுக்கு நடந்த அவமானம், அவங்க மரியாதையை எப்படி கேவலப்படுத்தினாங்களோ, அவங்கள எப்படி அவமானப்படுத்தினாங்களோ, எப்படி கீழ்த்தரமா நடத்த முயற்சி பண்ணாங்களோ, அது ரொம்ப தப்பு. இனிமே இந்த தப்பு ஒருபோதும் நடக்க கூடாது. அந்த பேப்பர் எங்கிருந்து வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும். என்னோட அப்பா ரொம்ப நேர்மையானவர். உலகம் தலைகீழா மாறினாலும் சரி, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உண்மை மாற போறதில்லை. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் இங்கே சந்தோஷத்துக்காக வரல. இது கட்டாயம், சத்தியத்தை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம்.
இது வரைக்கும் எப்படி இந்த வீட்ல இருக்கிற எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்க முயற்சி பண்ணேனோ இனி அப்படியே பண்ணுவேன். சஞ்சய் பிடிவாதத்தை விடுறதுக்கு நான் முயற்சி பண்ணுவேன். அஜய் மனசுக்கு எந்த வருத்தமும் வராம பாத்துக்க ட்ரை பண்ணுவேன். உங்க 2 பேரோட மனசையும் ஜெயிக்க முயற்சி பண்ணுவேன். ஆனா இதுக்கப்புறம் என்னோட அம்மா அப்பாவுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு இதை பத்தி எந்த ஐடியாவும் இல்லை. அப்புறம் இந்த விஷயத்த யாரும் விளையாட்டா எடுக்க வேணாம். நம்ம வீட்ல இருந்துகிட்டு நம்மளே மிரட்டுற அளவுக்கு அந்த பொண்ணுக்கு அவ்வளவு தைரியமா? நம்ம 2 பசங்களோட வாழ்க்கையையும் குழப்பி வச்சுட்டு நம்மளையே மிரட்டுறா. தண்ணி தலைக்கு மேல போயிடுச்சு பேபி. இப்போ நேரம் வந்தாச்சு. இந்த பொண்ணுக்கு ஒரு பாடம் புகட்டணும். இவளோட தகுதிய இவளுக்கு காட்டணும். அது எப்படி? எப்படி ரேபிஸ் வந்த நாய்களை தெருவுல சும்மா விடக்கூடாதோ அதே மாதிரி காயப்பட்டு கோபத்துல கொந்தளிச்சிட்டு இருக்கிற இந்த அபசகுனத்துக்கு சரியான இடம் இந்த வீடு கிடையாது. பைத்தியக்கார ஆஸ்பத்திரி. என்ன? ஆமா எம்எல்ஏ ஐயா. ஏன்னா பைத்தியமானவங்களுக்கு ஒரே இடம் தான் இருக்கு. பைத்தியக்கார ஆஸ்பத்திரி.